இது வந்து ஒரு 10 வருஷம் வேண்டுதல். அந்த வேண்டுதல் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு இதாயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் வந்து போய் மொட்டை அடிச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னர் பியூட்டி தான், நாட் அவுட்டர் லுக். என்ன மற்றவங்களுக்காக நம்ம இது பண்ணலையே. இட்ஸ் மை ப்ரேயர். நான் அழகா இருக்கேன்னா அசிங்கமா இருக்கேன்றது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அது ஃப்ளரிஷ் பண்ணவும் விட மாட்டாங்க. அதே மாதிரி விமன் சொல்லியாச்சுன்னா நம்ம பஜாரி ஆயிடுறோமே. வாய் திறந்து ஏதாவது பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பஜாரி ஆயிடும். இவங்க ரொம்ப பேசுறாங்க அப்படியே உடனே அப்படியே ஒதுக்கிடுவாங்க. மேல் டாமினேட்டிங் சொசைட்டில எப்படி மேம் பாசிபிள் ஆகுது ரெண்டுமே? இன்னைக்கு வந்து எஜுகேஷன்ல விமன் தான் டாப்ல இருந்தாலுமே மேல் ஆர் ஒரு ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் டாமினேட்டிங் அஸ். ஸோ அந்த வகையில ஏன்னா we are good at home keeping, house keeping. ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு அது சாத்விகமா இருக்கணும், பவ்யமா இருக்கணும். அதான் எனக்கு அது வந்து அதுல உடன்பாடு கிடையாது எனக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு வந்து த்ரிஷாவை பத்தி கண்ணா அப்படின்னான்னு பேசுறாங்க. அதையும் தாண்டி ஷீ இஸ் ஷைனிங். நயன்தாரா பத்தி கண்ணா அப்படின்னான்னு பேசுறாங்க. அதையும் தாண்டி ஷீ இஸ் ஷைனிங். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறாங்கன்னா அதுதான் பியூட்டி. உங்களுடைய ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஃபிட்னஸ் கேர் ஒன்றும் கிடையாது. ஐ டோன்ட் டு எனிதிங். GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. இது வந்து திருப்பதியில் மொட்டை அடிக்கும் போது ஏன்னா இது ஏன் மொட்டை அடிச்சுங்கன்னா நான் வந்து நிறைய பேருக்கு இதாகிட்டாங்க, ஷாக் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 10 வருஷம் வேண்டுதல். அந்த வேண்டுதல் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு இதாகிடுச்சு அப்படின்றதுக்காக நான் வந்து போய் மொட்டை அடித்தேன் நான். ஸோ மொட்டை அடிக்கும் போது மயில் பீ. ஸோ மொட்டை அடிக்கிறதுன்றது நம்மளோட ஈகோ எவ்ரிதிங் விட்டு கொடுக்குற மாதிரி அந்த சாக்ரிஃபைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது. ஸோ அது வந்து எனக்கு வந்து அது பண்ணேன். இட்ஸ் நாட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். இட் இஸ் கைண்ட் ஆஃப் இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம மனசார இது என்னால் செய்ய முடியும், என் வார்த்தையே காப்பாற்ற முடியும், என் வார்த்தையை நான் காப்பாற்ற முடியும், எனக்கு வந்து அழகோட மனசோட அழகு தான் முக்கியம் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு வேண்டுதல் எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்காக நம்ம பண்ண சொல்றது. இது வேண்டுதல் மொட்டை அடிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை போஸ்ட் பண்றதுக்கு ஒரு போல்ட்னஸ் வேணும்ல. ஏன்னா எனக்கு ஹேர் இல்லை, நான் மொட்டையா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஈவன் கேன்சர் பேஷண்ட்ஸே எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாம ஃபீல் பண்ணுவாங்க. பட் நீங்க அதை ஒரு பெரிய அழகுதான், மொட்டையே ஒரு பெரிய அழகுதான். அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் நீங்கள் ஃபாரின்லாம் பார்க்கும்போது மொட்டை அடிச்சு அழகாக டாட்டூலாம் போட்டு போவாங்க ஸ்டைலாக. ஸோ அவங்களையும் பார்த்து நான் ரசிப்பேன் நான். ஸோ எனக்கு வந்து மொட்டைன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னர் பியூட்டி தான், நாட் அவுட்டர் லுக். ஸோ அதுதான் நான் ரொம்ப பார்ப்பேன் நான். என்ன மற்றவங்களுக்காக நம்ம இது பண்ணலையே. இட்ஸ் மை ப்ரேயர். நான் பண்ணேன். இதில் நான் அழகாக இருக்கேன்னா அசிங்கமாக இருக்கேன்றது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ ரொம்ப கான்ட்ரவர்சியாக பேசப்படுற 2 ஃபீல்டு, சினிமாவா அப்படியா வேண்டாம் பிரச்சனை, அரசியலா வேண்டாம் பிரச்சனை அப்படின்ட்டு 2 ஃபீல்ட்லையுமே நீங்கள் ஷைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 2துலேயுமே வந்து மேல் சாவினிசம் அப்படிங்கிறது நிறையவே இருக்குல்ல. ஸோ இந்த மேல் டாமினேட்டிங் சொசைட்டியில் எப்படி மேம் பாசிபிள் ஆகுது ரெண்டுமே? சேட்லி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கோயிங் பேக் டு பாலிடிக்ஸ் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம எலெக்ஷன் முடிஞ்சும் இன்றைக்கி வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் வந்து 7 பேர் தான் மினிஸ்டர் போஸ்டில் இருக்காங்க சென்டரில். இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் தான். ஸோ விமன் ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டிருக்கு. ஏன் அப்படின்னு 33% ஏன் விமன் ரிசர்வேஷன் வந்து நீங்கள் இன்னும் ஓகே பண்ணலை? அதே மாதிரி இன்றைக்கி விமன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வந்து 1 or 2 தான் வருது, ஈக்குவலாக வர மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து ஃபிலிம்ஸே ரொம்ப கம்மியாயிட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. கம்பேரிட்டிவ்லி மலையாளம் இண்டஸ்ட்ரி இஸ் டூயிங் பெட்டர், தெலுங்கு இண்டஸ்ட்ரி இஸ் டூயிங் பெட்டர். இன்னைக்கு தமிழ் வந்து செகண்ட் நம்பர் 2ல இருந்தது, இன்னைக்கு வந்து அது குறைஞ்சிட்டு வருதுன்னு போது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு ஏன்னா நிறைய படம் ரிலீஸ் ஆகாமல், நிறைய படத்துக்கு சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப டஃப்பான ஒரு இடம் தான். அதே மாதிரி இப்போ வந்து சுதா அவங்க மாதிரி ஒரு 2-3 பேர் வந்து ஷைன் ஆகிறாங்க ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ கோரியோகிராஃபர். எங்கள் ஆண்டி பிருந்தா மாஸ்டர்லாம் வந்து நல்லா ஷைன் ஆகிறாங்க. புலிலாவதி நிறைய பேர் 2-3 பேர் லேடிஸ் இருக்காங்க, விஜி அவங்களாம் இருக்காங்க, பண்ணிட்டு ஷைன் ஆகிட்டு இருக்காங்க. ஆனாலுமே வந்து விமெனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அது வந்து இல்லை. விமென்னா அவங்க டியூட் சாங் எடுக்கணும், விமென்னா ஃபோக் சாங் எடுக்கக்கூடாது, விமென்னா வந்து இந்த குத்து சாங் எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்பாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இல்ல ஒன்லி ஃபார் ரொமான்ஸ் அண்ட் கிளாமரஸ்க்கு மட்டும் தான். அதே மாதிரி ஒரு ஃபீமேல் டைரக்டர்னா வெறும் டிராமா மூவி, ஃபீமேல் டைரக்டர்னா வெறும் நேஷ்னல் அவார்டு வாங்குற மாதிரி மூவி,
அவார்ட் வின்னிங் மூவி மாதிரி தான் எடுப்பாங்க, அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமோ ஒரு இந்த ஃபிலிமோ எடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அது ஃப்ளரிஷ் பண்ணவும் விட மாட்டாங்க. அதே மாதிரி விமன் சொல்லியாச்சுன்னா நம்ம பஜாரி ஆகிடுறோமே, வாய் திறந்து ஏதாவது பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பஜாரி ஆகிடுறோம். இவங்க ரொம்ப பேசுகிறாங்க. அப்படியே உடனே அப்படியே ஒதுக்கிடுவாங்க, அப்படியே ஒதுக்கிடுவாங்க. நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் சினிமாவில் நடிக்கக்கூடாது, நீங்கள் இவகிட்ட வச்சுக்க கூடாது, நம்ம ஓ இவ என்னை பற்றி பேசிட்டால அப்போ அவளுக்கு கிடையாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இன்னைக்கு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அதனால் வந்து இட் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் விமன் டு நாட் ஓன்லி இந்த எங்கள் ரெண்டு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, பாலிடிக்ஸையும் சரி சினிமாவில் மட்டும் இல்லை, எனி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. எத்தனை விமன் பெரிய பெரிய சிஇஓஸ் பார்க்குறீங்க நீங்கள், பெரிய பெரிய கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க, எத்தனை பேர் பார்க்குறீங்க, எல்லாமே மேல் டாமினேட்டடாக தானே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏன் நம்ம இன்னைக்கு வந்து எஜுகேஷனில் விமன் தான் டாப்பில் இருந்தாலுமே, ஆனால் மேல் ஆர் ஒரு ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் டாமினேட்டிங் அஸ். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் ஏன்னா we are good at home keeping, house keeping and cooking, multitasking பண்ணுறதுல we are great at it. ஸோ இவங்க பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வந்து இது பண்ண முடியாது. நம்ம நம்ம டிபெண்ட்டாக இருக்க முடியும், அதாவது இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். மேல் ஹேஸ் டு பி டிபெண்ட் நோ மேட்டர் வாட். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ விமன் அப்படின்னாலே பியூட்டி சார்ந்து தான் இருக்குது. அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அழகாக இருக்காங்களா, லட்சணமாக மூக்கு மொழியுமா இருக்காங்களா அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய பாயிண்ட் என்ன மேம்? இது ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு அது சாத்மிகமாக இருக்கணும், பவ்யமாக இருக்கணும், ஆனால் எனக்கு அது வந்து அதில் உடன்பாடு கிடையாது எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விமன் ஆர் நாட் லைக் தட். தெர் ஆர் விமன் என்ன சொல்கிறது, குயிலி மாதிரி ஒரு கேரக்டர்ஸும் அழகு தான், ஓகேங்களா, வேலு நாச்சியார் மாதிரி கேரக்டர்ஸும் அழகு தான். ஆனால் அது வந்து பஜாரின்னு போற்றி ஆயிடுறாங்க. இன்னைக்கு தைரியமாக பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது தைரியமாக பேசினா உடனே முடக்கணும், அடிக்கணும், இல்லை அசிங்கப்படுத்தணும். ஐயோ அவங்களுக்கு கள்ள காதல் இருக்குது, அவங்களுக்கு இந்த காதல் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்டு, இந்த மாதிரி ஒரு பிராண்டிங் தான் பண்ணுவாங்களே தவிர they don't care. ஐயோ அந்த பொண்ணுக்கு பாதிக்காது அதெல்லாம் இல்லை. அதையும் தாண்டி ஒருத்தி ஃபைட் பண்ணுறாங்கல்ல, they are great. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து த்ரிஷாவை பற்றி கண்ணா அப்படின்னான்னு பேசுகிறாங்க, அதையும் தாண்டி ஷீ இஸ் ஷைனிங். நயன்தாரா பற்றி கண்ணா அப்படின்னான்னு பேசுனாங்க, அதையும் தாண்டி ஷீ இஸ் ஷைனிங், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்கன்னா அதுதான் பியூட்டி. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் உமன் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மூக்கு, கண், வாய், பல்லுலாம் இல்லை. இட்ஸ் அபவுட் அ கேரக்டர், ஹவு வி கேரி அவர் செல்ஃப், நம்ம எவ்வளோ தைரியமாக இருக்கும், அதெல்லாம் தான் கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் உமன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, பட் நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில விஷயம் தேவையாக இருக்குல்ல, லைக் ஹேர் கேர், ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக தேவை. பியூட்டி கேர், செல்ஃப் கேர் வந்து கண்டிப்பாக தேவை. செல்ஃப் கேர் இஸ் நாட் நெசசரிலி வந்து பியூட்டி. அது ஓகே, எஸ் ப்ரெசென்டபிள் இருக்கும், ஆள் பாதி ஆடை பாதின்னு வந்து ஒரு இதே இருக்குது. வி ஹாவ் டு பி ப்ரெசென்டபிள். இப்போ வந்து ஒரு லுங்கி போட்டுட்டு போய் ஆஃபீஸ் போய் உட்கார முடியுமா? மென்னுக்கும் அது இருக்கு இல்லையா, ஓகேங்களா. மென்னு வந்து இந்த மாதிரி கட்டெல்லாம் பண்ணி கலரெல்லாம் அடிச்சு யூ கான் கோ டு த ஆஃபீஸ் லைக் தட். அதுக்குன்னு ஆஃபீஸுக்குன்னு ஒரு தனி இது இருக்குது. ஸ்கூலுக்கும் நீங்கள் ஸ்கூல் போகும்போது கூட ரெட்டை ஜடை தான் போட்டு போகணும். நீங்கள் யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப். அதனால தான் ஸ்கூல்லேருந்துட்டு நம்மளுக்கு ட்ரைனிங் இருக்குது. நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து வேற மாதிரி இருந்திருப்போம் எல்லாருமே. ஏன் அந்த ட்ரைனிங் இருக்குன்னா எல்லாரும் பார்க்கறதுக்கு வந்து வி ஹாவ் டு பி ப்ரெசென்டபிள். 4 இடத்துக்கு போனோன்னா 4 பேர் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அது ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதின்றது சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து தட் இஸ் குட். ஏன்னா நம்ம அதுலேருந்து நம்ம வி ஆர் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸு. வி ஆர் இது நாட் ஓன்லி ஃபார் விமெனுங்க, இது மென்னுக்கும் அப்ராப்ரியேட்னு தான் நான் சொல்லுவேன் நான். புரியுது. ஸோ உங்களுடைய ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஃபிட்னஸ் கேர் என்ன மேம்? ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே இல்லையா? ஒன்றும் கிடையாது. I don't do anything. ஃபிட்னஸ்க்கு வேணா நான் வந்து ஐ டூ யோகா ஒன்ஸ் இன் வைல், பட் ஆனால் வந்து நாட் ரெகுலர். அவ்வளோதான். ஹேர் கேர், கீப்பிங் மைண்ட் கூல். ஆனால் இந்த வேலையில் இருந்துட்டு மைண்டு கூலாலாம் வச்சுக்க முடியாது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஆனால் வந்து பட் யா நம்ம அது வி கீப் கோயிங். ஓகே, அப்போ ஆப்வியஸாக ஸ்ட்ரெஸ் இருந்தாலே ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடுமே மேம். மெயினாக எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நோ ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ஃபேமிலி அண்ட் ஸோ அதனால் அந்த வகையில் வந்து கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன் நான். இல்லை 2த்துலேயும் இருந்தேன்னா என்னால் மேனேஜ் பண்ணியிருப்பேனா தெரியல.
ட்ரூ, அந்த அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டிவா இருக்காங்கல்ல. யா ஓகே, கிரேட் மேம். நைஸ் டைம் உங்க கூட பேசுனது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ.